இப்போ சமீப காலமாக போயிட்டுருக்கிற ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் சட்டசபையிலையும் ரொம்ப சூடான விவாதமாக போயிட்டுருக்கிறது. கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். ஏற்கனவே தமிழக அரசு சார்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய அரசுக்குமே கடிதம் எழுதியிருக்காங்க. எங்களுடைய கன்கரன்ஸ் இல்லாமல் எந்த கட்டுமானங்களையும் நடத்தக்கூடாது அப்படின்னு ஜோசப் விஜய் அவர்கள் லெட்டர் எழுதியிருக்கார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தாவேக்காவை சீண்டுவது போல சில விஷயங்கள் அவர் கேள்வி கேட்குறாரு. அங்கே காங்கிரஸ் அரசு எல்லா கட்சிகளையும் கூட்டம் போடுறாங்க, டெல்லியில் போய் அவங்க பல விஷயங்களை பேசுகிறாங்க. ஆனால் தாவேக்கா செஞ்சது என்ன, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்ட உடனே ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு விஷயம் பேசுகிறார். இது ஏதோ இன்னைக்கு தான் இந்த பிரச்சனை இருந்தது, அணை கட்டுறதுங்கிறதே ஏதோ நேற்று ஆரம்பித்தது அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசுகிறாங்க. நான் அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறத விட இங்கே நம்ம தீர்மானம் போட்டு அதைத்தான் நம்ம ஒரு லெட்டராகவும் நான் அனுப்பிச்சிருக்கிறேன். ஆனால் 1969 அப்பொழுது தான் கர்நாடகாவில் அணை கட்டவே ஆரம்பித்தாங்க. அப்பொழுது நீர்வளத்துறை அமைச்சராக பாசனத்துறை அமைச்சராக யார் இருந்தார் அப்படின்லாம் நான் உங்களை கேட்டு சங்கடப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு நக்கலாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நான் தமிழகத்திற்காக எந்த அவமானத்தையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு வெற்றி ஒன்று தான், இதை வைத்து மலிவு அரசியல் செய்ய மாட்டேன், உணர்வு அரசியல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வகையில் ஜோசப் விஜய் பேசியிருக்கிறது நியாயமான ஒரு விஷயம், ஒரு மெச்சூர்டா அப்ரோச் தான். அதை நீங்கள் வேடிக்கையாக நெல்லை யமுனி தான் சொல்லுவார். கர்நாடகா சிஎம் நம்ம தமிழ்நாடு சிஎம்மை கூப்பிட்டு, நான் ஹேமாவதியை கட்டிக்கிட்டோமான, கட்டிங்க என்னங்கண்ணா கட்டிங்க அப்படின்னா, அந்த மாதிரி இவர் வேற ஏதோ நினைச்சிட்டு கட்டிக்க சொல்லிட்டாரு அப்படிங்கிறது அந்த நெல்லை ஜெயமணி சொல்லக்கூடிய அந்த நக்கலோ வக்கலோ அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பேச ஆரம்பிச்சா 2.25 மணி நேரம் கூட பேசிட்டே இருப்பார். அதனால நல்லா கிண்டல் பண்ணுவார். அந்த மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜோசப் விஜய் என்றால் இந்த விஜய் அவருக்கு ஒன்றும் தெரியாதே, நாம் சும்மா கோல் அடிச்சு, அதாவது முதல் சட்டமன்ற கூட்டத்திலேயே தாவேக்காவினுடைய அமைச்சர்கள் இவங்களை பின்னி பெடால் எடுத்துட்டாங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நல்லா அடி வாங்கிட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல அடி வாங்க முடியுமா, நம்மளை மீறி பண்ணிட முடியுமான்னு இன்னைக்கு சேகர் பாபு நேற்று பாவம் நடந்து போயானு சொன்னதுல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஒரு விஜிலண்ட் கவர்மெண்டா சார், 1000 தப்பு சொல்லுங்க சார் இந்த அரசாங்கம் மேல, நாம இந்த பொண்ணு எல்லா நிறைய விஷயத்தை என்ஜாய் பண்ணுவதற்கு இருக்கா என்றால் இருக்கிறது. நீ மேகதாதுக்கு விஜய குற்றம் சாட்டு, நீங்க எத்தனை தடவை ஆட்சியில் இருந்தீங்க? காவேரி மேலாண்மை விஷயத்துல கண்டிப்பா மேலாண்மை குழு வரும், கண்டிப்பா மோடி தீர்ப்பார் என்ற நம்பிக்கையில தானே நீங்க கோபேக் மோடியே பண்ணீங்க சார். வாஜ்பாய் இடையூறப்பா இருக்கும்போது தானே சார் உங்களுக்கு ஒழுங்காக தண்ணியே வந்துட்டு இருந்தது, வேற எந்த பீரியட்ல வந்தது? அதனால காங்கிரஸ் டபுள் இன்ஜின் தான் விளையாடும், டபுள் கேம் விளையாடத்தான் செய்வாங்க. இங்க ஒரு கேம் அங்க ஒரு கேம், அது ஒரு நேஷனல் பார்ட்டி, அதை இன்னைக்கு அதான் பண்றாங்க, அதை மாணிக்கம் தாக்கரும் பண்றாரு. விஜய்ல இன்னைக்கு திமுக கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த மாதிரி இப்ப விஜய் கூட காங்கிரஸ் கூட்டணி இருக்கு, விஜய் டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காகவே திமுக தன்னை யோக்கியமாக ஆக்கி கொண்டு இல்லை எல்லாமே விஜய் என்று சொல்ல ஆரம்பித்தால் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் நன்றாகவே பதிலடி கொடுத்து கொண்டு இருக்கிறதுங்கிறதா என்ன நம்பிக்கை. இதெல்லாம் பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது என்பது மக்களுக்கு தெரியும்.